வடக்குப்பட்டி ராமசாமி. வடக்குப்பட்டி ராமசாமி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒரு பெரிய நம்பிக்கையை ஒரு சின்ன ஒரு காமெடியால் சொல்லி ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கையை ரொம்ப அற்புதமாக கொண்டு சேர்த்துருக்காங்க. எளிமையான முறையில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். இருக்கு ஒரு ஓவரால ஒரு ஃபன்னான ஒரு படம். ஆக்சுவலி த்ரூ அவுட்டா வந்துட்டு ஆமா ப்ரோ ப்ரோ சத்தியமா ஃபன்னா இருக்கு ப்ரோ. சத்தியமா 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 ப்ரோ. வேற ப்ரோ படத்துல ஆன்லைன் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? படத்துல ஆன்லைன் வந்துட்டு ஒரு சாமி நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆள், சாமி நம்பிக்கை இல்லாத ஒரு மக்கள், ஸோ ஒரு சாமி நம்பிக்கை இருக்கிற ஒரு மக்கள், சாமி நம்பிக்கை இல்லாத ஒரு சில பேர் வந்து குழப்பி விடுவாங்க. ஸோ அவங்க ரெண்டுத்துல நடக்கிற ஒரு பிரச்சனைகள், கடைசியில் சாமி இருக்கா இல்லையான்ற ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லா சீனுமே நல்லா இருக்கு சார். எல்லாமே நல்லா இருக்கு, பாருங்க சார். சொல்லுங்க ப்ரோ. படத்தை பத்தி நான் வந்து ஒரு ஃபன்னான மூவி ப்ரோ. ஒரு சாமியை பத்தி என்ன அவங்க கருத்து வச்சிருக்காங்க, மூட நம்பிக்கையை பத்தியோ அதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. கண்டிப்பா ப்ரோ நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கு ப்ரோ. வெயில் அடிக்குது. வேற ஏதாவது கேக்குறீங்களா? படத்துக்கு ரேட்டிங் 9.5 ப்ரோ 10க்கு. படத்துல பிடிச்ச சீனா அதை சொன்னது தான் ப்ரோ திட்டினாரு இப்போ டைரக்டர். பிடிக்காத சீனே இல்ல ப்ரோ, படமே பிடிச்சதான் ப்ரோ. சத்தியமா ப்ரோ. இல்ல ப்ரோ, நல்ல உண்மையை ஓப்பனா சொல்ல போனா நல்ல ஒரு ஃபன்னான ஒரு மூவி. அருமையா இருந்துச்சு படம். பைக் இப்படி கிட்ட வச்சாதான் தெரியும், கேட்கும். எங்கேயும் பார்க்கல சார், நான் இங்கதான் பாக்குறேன், உங்களை தான் பாக்குறேன். படம் நல்லா இருக்கு, உண்மையிலே அருமையா இருக்கு. படத்தை பத்தி வேற என்ன சொல்றது? படத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்தானம் சார் இதுல ஒரு சாங் ஒன்னு பாடி இருக்காரு. ஆமா, ஓப்பனிங் சாங் நல்லா இருக்கு. ஊருல உனக்கு ஒரு மேடை அப்படின்ற மாதிரி எல்லாம் பாடல, ஆனா அவர் வேற மாதிரி பாடி இருக்காப்ல. அவரா அவர் முதல்ல ரிவ்யூ போட்டாரு. ஆமா, எனக்கு அது ஒண்ணு கேக்குறேன். அது எப்படிங்க நீங்க படமே 9 மணிக்கு தான் ரிலீஸ் ஆகுது, எப்படிங்க நீங்க படத்தை எப்படிங்க நீங்க வந்துட்டு தியேட்டர்ல வந்துட்டு ரிவ்யூ போடுறீங்க? How is it possible? அதுவும் நல்லா வேலைன்னு போடுறீங்க. How is it possible? நான் எல்லாம் பார்த்து பேர் சொல்லலாம், யூடியூப் சேனல் பேர் வேணாம். ஆனா நான் சத்தியமா அந்த யூடியூப் சேனல் பேர் நான் செம காண்டா இருக்கேன் சீரியஸா. அது ஆனா அது பேர் சொல்ல விரும்பவில்லை அந்த யூடியூப் சேனல் பேர். இல்ல ப்ரோ, ஓப்பனா சொல்ல போனா நல்லா தான் ப்ரோ இருக்கு. பட் ஆனா நான் மிகவே கண்டிக்கத்தக்கது வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனல் எஃப்ல ஆரம்பிக்கும், அதை நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். அது எல்லா படத்துக்கும் போடுறாங்க, அது வந்து தப்பா படுது. அவங்களோட பிசினஸ்க்காண்டி அது போடுற மாதிரி இருக்கு ப்ரோ. தப்பா இருக்கு. அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. படத்துல என்ன இருக்கோ அதை போடுங்க. ஃபேக்கா எதுவும் போடாதீங்க. அவ்வளவுதான். நன்றி. சன்னா நல்லா அடிச்சிருக்கு. எல்லாம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா சிரிச்சுட்டு குடும்பத்தோட பார்க்கலாம். நல்லா சிரிப்பா இருக்கு. சூப்பரா இருக்கு மூவி. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலியோட வந்துட்டு படத்தை வந்துட்டு தியேட்டர்ஸ்ல பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஃபன்னா இருக்கு படம். சூப்பரா பண்ணிருக்கு. எல்லாருமே வந்துட்டு அவங்க கேரக்டர் வந்துட்டு சூப்பரா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பயங்கர ஃபன்னா இருக்கு. ஸோ எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க. இந்த படத்துல கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ ஃபன்னா போயிட்டு இருந்ததுல வந்துட்டு ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ வடக்குப்பட்டி ராமசாமி அருமையா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் படம் பார்க்காம இருப்பாங்க, வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு டைலாக்கு, ஒவ்வொரு காமெடியும், அவர் போட்டிருக்க ஒவ்வொரு காஸ்டியூமு எல்லாம் அருமையா இருக்கு. நான் போட்டிருக்க காஸ்டியூம் அவர் மாதிரியே அருமையா இருக்குது. கண்டிப்பா என்னை பார்த்தாருங்க. என்னை பார்த்து கை கொடுத்தாரு, பேசினாரு, மேல வர சொன்னாரு. ஆனா என்னை விட பண்ணிட்டாங்க. அதான் கோவமே இருக்கு. அதான் படம் அருமையா இருக்குங்க. 8 பட்டி 96 பட்டி வடக்குப்பட்டி ராமசாமி தலைவர் படம் அருமையா இருக்குது. நான் அங்கேருந்து திடீர்னு வந்திருக்கேன். நான் அவரையும் பார்த்து, அவரையும் கை கொடுத்தாரு, மேலையும் பார்த்து வர சொன்னார் மேலே. ஆனால் என்னால் போக முடியல, என்னை உள்ள விடலை. எனக்கு மனசு. ஆமாம், நான் பண்ணியிருக்கேன். சுருத்துல ஏட் பண்ணியிருக்கேன். நான் அந்த கல் குடிக்கிற மாதிரி சீனு அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். படத்துல ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கெட்டப்ல வரீங்களே, ஏன் அப்படி? அடுத்த ஃபுல் சர்வீஸ் அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாதுங்க. நமக்கு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. எனக்கு நான் சினிமா நான் நேசிக்கிறேன். நான் சினிமாவில் வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சமாக உள்ள சின்ன ரோலுக்காக நான் கலைக்கு போயிட்டு இருக்கேன். அதான் எனக்கு ஒரு ஆசை. போடலாம், அவங்க அதில் போகிறோம் இதில் போடலாம். அதான் ஒரு ஆசை, வேற ஒன்றும் கிடையாது. கடவுள் இல்லை, கடவுள் இருக்காரு. அவங்க சொல்லிட்டு போட்டு அவங்க கடவுள் இருக்காருல்ல. என்ன கொடி கலர் வந்துட்டு இந்த கலர் அங்கே பாருங்க, மேலே பாருங்க என்ன கலர் பார்த்தீங்களா? அது சாங்கியம். அதாங்க அங்கே துணி சாப்பிட்டு இதெல்லாம் சாங்கியம். இது விற்கிறான்னு வச்சுக்கல, அது ஒரு தான்.
படம் எப்படி இருக்கு? படம் அருமையாக இருக்குங்க. படம் அருமையாக இருக்குங்க. கருத்தலாக இருக்குங்க. காமெடி கருத்தலாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்க படத்தை நடிக்கும் போது ஏதாவது மறக்க முடியாத சம்பவம் நடந்துச்சா? எனக்கு டைலாக் கொடுத்துருக்கலாம், ஆனால் இல்லை, இந்த டயத்தில் இல்லை. எவ்வளவு செலவாச்சு இந்த கெட்டப் ஒவ்வொரு படத்துக்கு நீங்க போடுறதுக்கு எவ்வளவு ஆகுது? இப்போ இதில் வந்து இப்போ சட்டை வந்து எங்கள் அண்ணன் எடுத்து கொடுத்தாரு. எங்கள் அண்ணன் வந்து எடுத்து கொடுத்தாரு. அண்ணன்னா சந்தானம் அண்ணனா? கூட பிறந்த அண்ணன் எடுத்து கொடுத்தாரு. எங்கள் அண்ணன் பேர் பர்ணபாஸ், அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. எங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம், ஃபன்னாக இருந்தது. எங்களுக்கு பிடிச்ச சீன் அந்த லாஸ்ட்ல சந்தானம் சார் வந்து சாமி, அதாவது போயிடுவாங்க இல்லையா, அவரு இந்த குளத்துல விழுந்து போயிடுவார் இல்லையா, எல்லாருக்கும் சாமி இருக்குன்னு தெரிவிச்சுட்டு அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. எமோஷ்னலாக இருந்தது லாஸ்ட் சீன். நல்லா ஃபேமிலி மூவியா இல்லை சார், அப்படிலாம் இல்லை. நல்லா ஃபுல்லா ஃபன்னா போயிட்டு இருந்தது, நல்லா இருந்தது. நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப சிரிச்சிட்டே இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் ஃபினிஷிங் வரையும் சிரிச்சிட்டே தான் இருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்தது மூவி. நல்லா என்ஜாய் பண்ணோம். கரெக்ட். இந்த மாதிரி அவர் பண்ணதில் ஆக்டிங் இது நல்ல ஒரு புது முயற்சியா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல ஆக்டிங் இருக்கு. இல்ல எல்லாமே நியூ தான், எல்லாம் புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த 80s 70s லெவல்ல இறங்கி பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸ்கிரிப்ட் எல்லாம் கார்த்திக் யோகி சார் செம்மையா எழுதியிருக்காரு. நல்லா இருக்கு இந்த ஸ்கிரிப்ட். எங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா இது ஃபேமிலி மூவி தான். கண்டிப்பா ஃபேமிலி மூவி, சூப்பரா பார்க்கலாம். இது வடக்குப்பட்டி ராமசாமி, எல்லாரும் பாருங்க. சூப்பரா இருக்கு சார். ஆமா சார், அது நல்லா சூப்பரா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, சூப்பரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ.